செல்விமா ஏனுங்க காலையில் ஒரு டம்ளர் டீயை போட்டு கொடுத்துட்டு வந்து நீ வேலை செஞ்சது நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி போய் பல்ல விளக்கிட்டு வாங்க. இன்னைக்கு பல்லுக்கு பளிச்சுட்டு இருக்கணும். அப்படியா? ஆமாம், பளிச்சுடானா தான் இன்னைக்கு டீயே கிடைக்கும். அந்த பேஸ்ட் ப்ரஷ் எங்கே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியலையே. பேஸ்ட் ப்ரஷ் எதுக்கு? வாங்க இன்னைக்கு காட்டுறேன் என்னென்னலாம் பல்லு விளக்குறதுன்னு. என்ன வேலை விளக்குறது? இன்னைக்கு காட்டுற பாருங்க. முதல்ல நம்ம எல்லாம் விளக்கணும்ல, அதெல்லாம் இன்னைக்கு காட்ட போகிறேன். அப்படியா? ஆமாம். அடேங்க அப்பா. சரி போகலாமா? சரி. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் காலை வணக்கமுங்க. ஆமாம், இப்போ தான் சூரியனை உதயமாகுதுங்க. ஆமாம், இன்னைக்கு பல்லு விளக்குற வீடியோ. பல்லு விளக்குறது எப்படி வீடியோ எடுக்க முடியுங்கிறீங்களா? நம்ம முப்பாட்டம் பாட்டி எல்லாமே இந்த பேஸ்ட் ப்ரஷ் இல்லாத காலகட்டத்தில் எப்படி பல்லு விளக்குனாங்க, எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க. சொட்டையே அந்த பல்லு விளக்குறது மூலிமா ஒரு விஷயம் இல்லைங்க, பல்லு சுத்தமாகு. அந்த பல்லு விளக்குற போது உமிழ் நீரில் துவர்ப்பும் கசப்பும் எல்லாம் கலந்து குடலுக்குள்ளே போய் குடலும் சுத்தமாகு. மலம் வெளி வர்றது அப்படிங்கிறது ஃப்ரீயாக வெளிவரும். ஒரு பல்லு விளக்குறதுல நிறைய காரணங்கள், உடல் ஆரோக்கியமான காரணங்கள் நிறைய இருந்ததுங்க. ஆமாம், அதையெல்லாம் உட்போட்டு நம்ம இன்றைக்கி பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் எடுத்துகிட்டு இன்றைக்கி எங்கேயும் அலைஞ்சிட்ருக்கிறோம். வாழ்க்கை முறையும் அப்படியே போச்சு. நீ என்ன பண்ணுறதுங்க? சரி, அவங்க எப்படி பல்லு விளக்கியிருப்பாங்க, எது இதெல்லாம் விளக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு 7-8 ஐட்டத்தில் பல்லு விளக்கு பாருங்க. வாங்க, நீங்களும் எது இதுலலாம் பல்லு விளக்கலன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. சரி வாங்க போலாமா? வாங்க. செல்விமா, ப்ரஷ் நம்பர் 1 வாங்க. 1 நம்பர் ப்ரஷ் என்னன்னு பார்த்துடல. ஆமாம், இது பாருங்க. இது சூப்பராக ப்ரஷ் ஆகுது. நல்லா கடிச்சு மென்று இது பண்ணிட்டா தேங்காயெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த குச்சியில் விளக்குவோம். தேங்காய் போடும்போது இந்த இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம கைக்கு இதெல்லாம் கிடைக்குதா, அந்தந்த சமயத்தில் எது கிடைக்குதோ அதில் பல் விளக்க வேண்டியது. முதல்ல இது விளக்குங்க பார்க்கல, பல் பழிச்சுனா தானே பார்க்குறேன். முதல்ல கடிச்சு அப்புறமா நல்லா ப்ரஷ் ஆட்டாக பண்ணிட்டு இங்கே பாருங்க. இப்போ இது வந்து தென்னை குச்சியா, தென்னை, அதாவது தேங்காயில் பிடிச்சிருக்கும் பாருங்க தேங்காயை, அந்த குச்சி. ஒரு நிமிஷம், இது பேர் என்ன? தென்னம்பாலை, தென்னம்பூவா வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது பாருங்க. இது தென்னம்பாலையில் வர்ற குச்சி. இதை வச்சு நம்ம முன்னோர்கள் வந்து பல்லு விளக்கியிருக்காங்க. முதல்ல இவரை கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி கடவா பல்ல போட்டு இப்படி ப்ரஷ் மாதிரி கடிச்சுக்கோணுங்க. இப்படி கடிக்கிற போதே என்னதுன்னா, இதில் இருக்கிற துவர்ப்பு சார்பு அப்படியே வாயில் உமிழ் நீரோட கலந்து உள்ளே போகிறக்க ஆரம்பிச்சிருங்க. அதுவும் ஒரு தனி சுவையாக இருக்குது. பாருங்க, அதை கடிச்சனால துவர்ப்பு அருமையாக இருந்துச்சு. முழுங்கியாச்சு, குடலுக்குள்ளே போயிடுச்சு. மருந்து வந்து இப்போ குடலுக்குள்ளே போயிடுச்சு. சரி, குடல் போயிட்டு பல்ல விளக்குங்க முதல்ல. பாருங்க, பக்கத்துலேயும் இன்னொன்று இருக்குது, அதையும் வெட்டி விளக்குங்க. ஒன்றும் பல்லெல்லாம் ஒன்றும். இப்போ ஒரு ப்ரஷ் இருந்ததுல இன்னொரு ப்ரஷ் இதுலயே இன்னொரு ப்ரஷ். ஆமாங்க, இது பாரு. இப்போ தென்னை மரத்துல 2 ப்ரஷ் இருக்குமா? 2 ப்ரஷ். சரி, ரைட். பாரு, அதே மாதிரி பார்த்துடலாமா? பாரு, பச்சை தென்னோட. பச்சை தென்னை எவ்வளோ இல்லைங்க. எப்பப்போ எதோ கிடைக்குதோ அதில் எல்லாம் பல்லு விளக்குங்க. ரைட். இப்போ நீ விளக்கிடு. இன்னும் எனக்கெல்லாம் வேண்டியதில்லை. உங்கள் பல்லு கரையேறி நிற்கிது. அதனால் விளக்கிட்டே இருங்க. எது உங்களுக்கு வெள்ளையாகுதோ அது வரைக்கும் விட மாட்டேன். பாருங்க, 2ஆம் நம்பர் ப்ரஷ்ஷுங்க. 2ஆம் நம்பர் ப்ரஷ்னா 2ஆம் நம்பர் ப்ரஷ்ஷா? நம்பர் 1 ப்ரஷ். ஆமாம், இது நம்பர் 2 ப்ரஷ். விளக்குங்க பார்க்கல. செல்வி, அந்த சுவை காட்டில் இந்த சுவை அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆமாம், அப்படின்னா விளக்கி இருக்கு பூராத்தையும். அப்படியே கொஞ்சம் தான் விளக்கிக்கிறீங்க. ப்ரஷ் ரெடி. ப்ரஷ் ரெடி. தேய்க்க வேண்டியதை நாங்கள் அப்படியே போட்டு தேய்ங்க. இப்போ ஒரு ப்ரஷ்ஷில் நம்ம பல்லு விளக்க போகிறோமுங்க. இந்த ப்ரஷ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆமாம், பாருங்க, நிறைய பேர் பல்லு விளக்குறது இதுதான்.
சாதாரணமாக இது இந்த ப்ரஷ் வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ்ஷு ஏன் செல்வி? ஆமாம், இதில் விளக்கிட்டு இருக்க வரைக்கும் நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் இதில் இருக்கிற வரைக்கும் பல்லு சொத்தை அப்படிங்கிறத கிடையவே கிடையாது. பல்லாஸ்பத்திரியே எந்த போனால் இருக்குதுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு குச்சிகளில் விளக்குறதுனால பல்லுகளில் எந்த இதுவும் வராதுங்க. இந்த குச்சி கிடைக்கிற போது இதை விளக்குவோம் பாருங்க. இப்போ இது என்னென்னா மரத்துக்கு கவாத் பண்ணி மரமே ஆச்சுங்க. ஆமாம், நம்மளுக்கு ப்ரஷ்ஷுக்கு குச்சியும் ஆச்சு. குச்சி வச்சு இது பார் செல்வி, இந்த இது எல்லாமே இந்த குச்சிகள் எடுத்து ப்ரஷ்ஷா பண்றோம்ல, நல்ல கடவாப்பல்ல போட்டு நல்லா மெல்றோம். கடவாப்பல்ல போட்டு மெல்ற போது உமிழ்நீர் அற்புதமா சுரக்குது, நல்லா மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி. ஆமா, அப்ப கடவாப்பல்ல ஏதாவது இருந்தா கூட அது சரியா போயிருது. ஆமா, நல்லா கசப்பு இறங்கிக்குது வாயில பாருங்க. நல்லா கசப்புங்க. அடுத்த எனக்கு பிடிச்ச மஸ்கொட்டை மரங்க. இதில் வந்து பல் விளக்குனா நுரை எல்லாமே ஒரு உப்பு, என்ன டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்குது அப்படிம்பாங்களா, உப்பு நுரை எல்லாமே வருங்க. இது வந்து சூப்பரான ஒரு மருந்துன்னே வச்சுக்கலாங்க. அப்புறம் அது மட்டுங்களா, இதில் இது முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போவும் சொல்லிடுறேங்க. இது அதை பார்க்காதவங்களுக்கு இந்த மசக்கொட்டை இலைங்க, இந்த இது வேப்பை அப்புறம் நொச்சி மூணையும் போட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சுங்க. நாங்களாம் முதல்ல என்ன பண்ணுவோன்னா வெங்காயச்சாங்கல்ல தீக்குள்ளே போட்டுருவோம், அதுவும் நல்லா சூடாக்கி. அப்புறம் இந்த இது நல்லா கொதிக்க வச்சு அந்த வெங்காயச்சாங்கல்ல எடுத்து போட்டு நல்லா குப்புன்னு பெட்ஷீட்டு போட்டு நல்லா காற்று போகாமல் மூடிட்டோம்னா அப்படியே குபு குபு குப்புன்னு வேர்த்து மண்டையில் எத்தனை கடம்பு இருந்தாலும் சரிங்க, அதாவது நீர் கோர்த்து சளியெல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க இந்த செடி. இது அத்தனை மருந்து. அப்புறம் அது பத்தாவதுக்குங்க கால்லெல்லாம் அடிபட்டுருங்க, எலும்பெல்லாம் இந்த மாடுகள்லாம் குழம்பெல்லாம் முதிச்சு இந்த எலும்புகளுக்கெல்லாம் அதாவது முறிஞ்சதுனால இதை வேக போட்டு கட்டு போடுவாங்க. கட்டு போட்டாங்கன்னா ஒரு சீக்கிரமாக எலும்பு கூடிருங்க, வீக்கம் வாங்கிடுது. இதில் அத்தனை மருந்து குணங்க. இது நாங்கள் எங்கேயும் கிடைக்காதம நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சு இது பூரா அப்படியே விதைகள்லாம் உளுந்து நிறைய முளைக்கிறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால இதில் வச்சுக்கிறேங்க. இதில் பல்லு விளக்கில் சூப்பராக நுர வருங்க. நல்ல பாருங்க, இந்த பதமான குச்சியாக பார்த்து சின்ன குச்சிகளாக இருக்குது, பெருசு பெருசாக இருக்குங்க. செல்லிமா இங்கே வருதே விதை வந்தாச்சு இதில். ஆமாம், காய் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த காயில் அப்படியே உளுந்து முளைக்கிறக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருது விதை பாருங்க. இது வந்து காஞ்சே போச்சு வேறு. ஓகே, அதில் 2 விதை இருக்குதா? 2 விதை இருக்குது. ஆமாம், இந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை கொண்டு வெளியோரத்தில் போட்டோம்னா அது வாட்டில் முளைச்சிக்கு. இங்கே எல்லா பக்கம் தேடிட்டு வந்து இங்கே வந்து முறிச்சிட்டு போவாங்க. அந்த காயமாகி கட்டு எலும்பு உடஞ்சவையெல்லாம் வந்து இதை பறிச்சு பயிலெல்லாம் வேக வச்சு கட்டு போடுவாங்க. சரி, இன்னும் முக்கியமானதை செய்யவே இல்லையே. ஆமாம், இது பல்லு விளக்க கட் பண்ணி பல்லு விளக்கணும்ல. ஆமாம், அதுக்கு தேடுறேன். இப்போ அக்குமான குச்சி வேணுங்களா? பெரிய குச்சி விளக்கணும்னா வாய் பிஞ்சு போக வருது. கட் பண்ணுங்க, கொடுங்க. இந்த நேரம் கட் பண்ணுங்க. வடி இதில் நுர வருங்க. பால் வடியுது. பால் இந்த பாலோட அப்படியே வளர்க்கணுங்க. வாயெல்லாம் நுர ஜம்முன்னு வருது. இது வந்து வாய் அது பத்தாதுக்குங்க. வாய்ப்புண்ணும் சரியாகுங்க இதில் பல்லு விளக்கணும்னா. வாய்ப்புண்ணெல்லாம் இருந்ததுனாங்க பாருங்க எப்படி நுர வருதுன்னு பேச. எனக்கு என்னமோ நீ வாய்க்குள்ள வாய்ப்புண்ணு இருந்தாலுமே இந்த தவிர நுர இது எல்லாம் உப்பு எல்லாமே இருக்குது இதில். ஒரு டூத் பேஸ்ட்டை விட நல்ல ஒரு இதுங்க. அப்புறம் பத்தாவதுக்குங்க இந்த இதையும் முறித்து நாங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பிள்ளையில இதை முறித்து இப்படி பால் வரும் பாருங்க, இப்படி பால் வருங்க. இந்த தண்ணி இதில் தான் மொட்லி உதறது, தொட்டியில் பிடிச்சிக்குவோம். அது நாங்கள் அங்கே தண்ணி வர வாய்க்கால் இருந்ததுனால தண்ணி நிறைய வரும். ஆமாம், தண்ணி நிறைய வருங்க. இதில் பிடிச்சி சோப்பு நரைக்கு இதுக்கு பதிலாக இதில் பிடிச்சி மொட்லி ஊதுனா மொட்லி வரும். ஆரோக்கியமானதும் கூட, எந்த தொந்தரவும் இல்லை. சரி, அது அந்த மொட்லி ஒரு நாளைக்கு ஊதிக்காமையே? ஒரு நாளைக்கு ஊதிக்காட்டேன்.
அடுத்த ஒரு முக்கியமான மரம்ங்க. இந்த மரத்தில் 3 வகை இருக்குது நம்ம பகுதியில். குடைவேல் மரம், கருவேல் மரம், வெல்வேல் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளை வேலை மரம். இது வெள்ளை வேலை மரங்க. இந்த வெள்ளை வேலை மரத்தினுடைய பட்டையில் குச்சியில் எடுத்து ஆமாம், வேற ஏதோ அந்த வெள்ளை வேலை மரத்தில் ஏதோ பட்டை உரிச்சு வேற எது இல்லை, சாராயம் காய்ச்சலுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படியா? அடா பாவிங்களா. வெள்ளை வேலை மரத்தில் வருத முள்ளெல்லாம் இருக்குங்க. ஆமாம். ஆனால் என்ன ஆளும் வேலும் பல்லு குருதிக்கிறாங்களே. ஆமாம். அந்த மாதிரி இது வந்து பக்கத்து காடுங்க. நம்ம தோட்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில். அங்கே அப்படியே பச்சையாக இருக்குது, இங்கே அப்படியே காஞ்சி கிடக்கு. விவசாயம் பண்ணுறதுல காஞ்சி கிடக்குது. ஆமாம். செல்வி, இப்போ வெள்ளை வேலை குச்சி ரெடிங்க. இப்போ இந்த குச்சியை வழக்கம் போல் கடாப்பல்ல அவ்வளோதான். ப்ரஷ் ரெடிங்க. இதுலேயே கருவேலாங்குச்சியும் பல்லு விளக்குவதில்லை. கருவேலாங்குச்சியில் ஏங்க இந்த பகுதியில் வந்து வெள்ளை வேளா மரம் மட்டும்தான் இருக்குதுங்க. கருவேலா மரமும் குடைவேல மரமும் இல்லை. வேற எங்கே இருக்குது செல்வி கருவேலா மரம்? கருவேல மரம் அது போகிற வழியில் இருக்குதா? எங்கே பார்த்தோம்? அங்கே ஒன்று பார்த்தோம். ஆமாம் ஆமாம். அங்கே போய் வெள்ளை விளக்கிடலாம். சரி, இப்போ வெள்ளை வேளா மரத்தை பார்த்தாச்சு. அப்புறம் ஆலமரம் எங்கே இருக்கா செல்வி? ஆலமரம் எங்கேயும் காணுமே. ஆலமரம் ஆலங்குச்சியிலே பல்லு விளக்கலாம். ஆமாங்க. சரி, ஆலங்குச்சியில் வேலை பரவாயில்ல, பூலாங்குச்சியில் விளக்கலாம். ரைட். ஆஹா, சூப்பர் சூப்பர் செல்வி. ஆலாங்குச்சி இல்லாட்டி என்ன பூலாங்குச்சி பார்த்துலாம். வாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அங்கே எங்கேயும் போயிட்டு படத்தை பொறிச்சிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு நின்றுக்கிறீங்க. காலையில் நீ அடுப்பத்தை வச்சு சோறாக்கி அதை மீதையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டா சரியாகுமா? பழைய சோறும் கொஞ்சம் இருக்குது, வாங்க போய் அதையும் குடிச்சு. பழைய சோறும் இருக்குதா? அப்புறம் சரி, ரைட். பழங்களோட சேர்ந்து பழைய சோறும் குடிச்சிக்கலாம். அங்கே ஒரு 2-3 பழம் இருக்குது, சூப்பரான பழம். அது என்ன பழம் அது? வாங்க காட்டுறேன், வாங்க வாங்க. சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத, அது என்ன பழம் சொல்லிட்டு வந்து என்ன ஒரே ஒரு நிமிஷம் தானே. இங்கே வாங்க, வாங்க காட்டுறேன், வாங்க பழங்களை. டேய், இங்கே வாங்க. சூப்பராக பழுக்கறக்க ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்க, என்னது ஸ்ட்ராபெரி கொய்யா. ஆமாம் செல்வி, இங்கே வருது. அது மேலே கொஞ்சம் ஆமாம் சாப்பிட்டு போட்டதுக்கும். இங்கே வரும், சூப்பராக இருக்குங்க. கொய்யா விதை மாதிரியே இருக்கு. நிறைய பேர் வரும், அதை காமிச்சிங்கனாலே தெரியும். இப்போ தான் வந்து யாரோ சாப்பிட்டு பிச்சு காட்டுங்க. கொய்யா விதை மாதிரியே அப்படியே இருக்கு. மனம் கொய்யா பழம் மனமே தான், ஆனால் செம ருசி. இது நல்லா செவச்சவன் ஆகுங்க. நல்லா அந்த அழி போச்சு ஒரு பழம். இன்னும் நல்லா செவப்பாகுங்க. பிடிக்கிட்டு போய் வச்சுதான் பழுக்க வைக்க மாட்டேங்குது. 4 பிஞ்சுக்கு நிறைய இருக்குது. பாதி பழம் சாப்பிட்டு போட்டுருக்குங்களா? அந்த பக்கம் இருக்குது பாருங்க. அங்கே ஒரு கொத்து இருக்குது, அதில் ஒரு கொத்து. இது நல்ல கலர் வரும், ஆனால் நம்ம கலர் வர்ற வரைக்கும் விட மாட்டாங்களே. நம்மளும் மஞ்சள் வளர்த்து சாப்பிட்டு பார்க்கல. நல்லா மொட்டு மொட்டா அழகாக இருக்குது. அங்கங்கே கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு செல்வி. ஆமாம், இது இங்கே வருது பூராமே வரும் கொத்து கொத்தா. எல்லாம் சாப்பிட்டானுங்க. இதெல்லாம் முழுசாவும் சாப்பிட்றது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் குறிச்சு வச்சுட்டு போயிடுறது. அப்புறம் முழுசாக சாப்பிட்டா அடுத்த படத்தில் நம்ம எடுத்துக்கவும் இல்லை. அழகு பழங்களை பார்க்கறதுக்கு. இந்த தடவை தான் செல்லு நிறைய காய் பிடிச்சிருக்குது. இந்த வாட்டி தான் இத்தனை பழம் பொறிச்சிருக்கிறதுமே இது. இந்த வாட்டி தான். சரி சரி சரி. இப்போ காலையில் டிஃபனுக்கு ரெடி ஆயிடுச்சு. டிஃபனுக்கு ஒரு பப்பாளியுமே ஸ்ட்ராபெரி கொய்யாவும். சரி வாங்க, அடுத்த குச்சி முடிச்சுட்டு காமிச்சிடல. கொண்டா, அவ்வளோதான். இதை கொண்டு போய் இது இப்படியே சாப்பிடலாம், இல்லை பழுக்க வச்சு இப்படியே சாப்பிட்டாலும் நல்ல ருசியாக தான் இருக்குது. கை வச்சு இல்லை, வெளிச்சமே இருக்குது இங்கே, அதனால தான் கை வச்சு. இந்த செடிக்கு பேர் செல்வி
சுடுகாட்டு பூச்செடிம்பாங்க. நம்ம நித்திய கல்யாணிக்கிறோம். ஆமாம் ஆமாம். சுகருக்கு நல்ல மருந்தாமா. இதனுடைய பூவை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க சுகருக்கு. இது விவசாயமாகவே பண்ணுறவங்க இருக்காங்க செல்வி. காடு பூரா இதையே போட்டு இந்த பூவில் எசன்ஸ் எடுத்து இது நல்லா வெளிநாடுகளுக்குலாம் ஏற்றுமதி ஆகும் போடுது. இது எப்படி ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் எடுக்கிறதா? ஆமாம், ஃபேக்ட்ரி நாமளே வச்சுக்கிறது தான். சரி சரி சரி. தோட்டம் பூரா ஒரு 10-20 ஏக்கர் இருந்ததுன்னா போட்டுட்டு அங்கேயே சில மெசேஜ் எல்லாம் வச்சு எடுத்து பண்ணுறாங்க. எப்படி இந்த லெமன் கிராஸ் எல்லாம் எடுத்து எசன்ஸ் எடுக்கிறாங்களா அது மாதிரி. சரி சரி. இந்த என்னது ஆலாமரம் பூலாமரம் அதே மறந்துட்டு பார்த்தியா? முத்து முத்து ஏக் வேடா வா இங்கே பூலாமரம் பூலாங்குச்சியில் பல்லு விளக்கு போகிறோம். இந்த இது பூலாங்குச்சியில் இங்கு பழம் சொல்லுவாங்க. குச்சி. ஆமாம், இந்த குச்சியுமே எகிருக்கெல்லாம் ரொம்ப நல்லதா. ஆமாம், பொதுவாக இப்போ நம்ம பல்லு விளக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வாய்க்கு, பல்லுக்கு, எகிருக்கு, குடலுக்கு, இது எல்லாத்துக்குமே நன்மை அளிக்கக்கூடியது தான். ஆமாம். நாங்கள் இப்போ இங்கே தோட்டத்துக்கு வந்தோம்னா குச்சி ஏதோ ஒரு குச்சி முறிச்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இப்போ குச்சியில் தான் பல்லு விளக்குறத. இப்போ குச்சி ரெடி செல்வி. ஆமாம், இப்போ இது ப்ரஷ்ஷை நான் பண்ணுறோம். இது ஒரு வித்தியாசமான சுவை செல்வி. இது என்ன சுவையில் இருக்குதுன்னு சொல்லுங்க. பிரண்டையில் மிதிக்காது, இந்த பக்கம் வாங்குவேன். அது எப்போ அதுக்குள்ளே போய் புதுசெல்லாம் பிரண்டை பூரா இது பண்ணுறீங்க. இங்கே வேறு பிரண்டை பக்கத்துலேயே. இப்போ நான் உன்னை மிரட்டுறதுக்கு நீ என்னை மிரட்டிட்ட. அதில் போய் நட்டு வச்சுக்கிறதுல போய் முதிச்சிங்கன்னா தெரியாம பட்டினாத்தா மன்னிச்சிரு. சரி போடாமா, அவ்வளோதான். பசிக்குது. வேறு என்ன? சரி பல்லு இருக்கு சொல்லுங்கள். சரிங்க. அப்புறம் பல்லு விளக்கி எல்லாம் வாய் பூரா எல்லா குச்சிலையும் பல்லு விளக்கி எல்லாம் எசன்ஸ் எல்லாம் உள்ளே போய் வாயும் கம்மன்னு ஆயிடுச்சு, குடலும் பசிக்கிறக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால அப்படி போய் இந்த பழங்களை சாப்பிட்டுங்க. அப்புறம் பழைய சோறு வச்சுருக்குறோம். அடிச்சு அடுத்த தோட்ட வேலையை பார்க்க வேண்டியதுதானுங்க. சரி சரி போலாங்களா? சரி, இந்த குச்சிகளெல்லாம் பற்றி நீங்களும் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். நன்றிங்க, பாய்ங்க, வணக்கம்ங்க.